இப்போ அடிமைத்தனம் நிரம்பிய அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் எப்படி கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னா, எதற்காக உண்மையாக இருப்பாங்கன்னா, அன்புக்காக உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த இருப்பிடம் கணவனிடமிருந்து கிடைக்குதுல்ல, இருப்பிடம், உணவு, பொருள் இந்த மாதிரியான தேவைகளுக்காக அவங்க கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அ இது அப்போ ஏன் அதுக்காக உண்மையாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வேலைக்கு போகல. வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க. தனது தேவைகளுக்காக இருப்பிடம் மற்றும் பொருள், பணம், தனக்கு தேவையான இருப்பிடம், தனக்கு தேவையான உணவு, தனக்கு தேவையான பணம், இந்த தேவைகளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கணவனை சார்ந்திருக்கிறார்கள். கணவனை சார்ந்திருக்காங்க. அதுக்காகவே உண்மையாக இருக்காங்க. எதுக்கு? இந்த இருப்பிடத்துக்காகவும், உணவுக்காகவும், பொருளுக்காகவும் இந்த 3க்காக தான் உண்மையாக இருக்காங்க. கணவனின் உண்மையான அன்புக்கு உண்மையாக இல்லை. ஒரு கணவன் தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோபமே வராது. கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி உறவுமுறை தான் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அவங்க பணத்துக்காகவும், பொருளுக்காகவும், இருப்பிடத்துக்காகவும் இவனை விட்டுட்டா நமக்கு என்ன ஆகுறது? நம்ம அனாதை ஆகிடுவோம், தெருவில் நிற்க போயிடுவோம், தெருவில் நின்றுவோம். அதனால் ஒரு ஒரு அச்சுறுத்தல்லே அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, வேலை செய்ய வேண்டி வந்துடும், நமக்கு வேலை செய்ய தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே எங்கே இவனுக்கு நம்ம இவனை விட்டு பிரிஞ்சிட்டாக்கா நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும், இருக்க இடம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க உண்மையாக இருப்பாங்க. இது உண்மையான உண்மை கிடையாது. இது ஒரு நல்ல அனுபவமே கிடையாது. உண்மையான அன்புக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு உண்மையான அன்புக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்க பழகணும். பொருளுக்காகவோ, பணத்துக்காகவோ, இருப்பிடத்திற்காகவோ உண்மையாக இருக்கக்கூடாது. அது சரி கிடையாது, சரியான நிலைப்பாடு கிடையாது. அதனால் அது ஒரு மோசமான நிலைப்பாடு. அந்த மோசமான நிலைப்பாடு யாருமே எடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், நமக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னா அவங்க நம்முடைய அன்புக்காக தான் உண்மையாக இருக்கணும். மற்றபடி நம்மிடம் உள்ள இப்போ ஒரு ஆண் என்ன நினைக்கணும் அப்படின்னா, தனது மனைவி தனது அன்பிற்காகத்தான் தன்னிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் நினைக்க வேண்டும். தன்னிடம் உள்ள பணத்திற்காகவோ, தனது வீட்டிற்காகவோ, தன்னுடைய இருப்பிடத்திற்காகவோ, அல்லது தன்னிடம் உள்ள பொருளுக்காகவோ ஒரு பெண் அல்லது ஒரு மனைவி, அதாவது அவனுடைய மனைவி இவனிடம் உண்மையாக இருக்க அவன் அனுமதிக்கவே கூடாது. அப்படின்னா அவன் ஏமாறுறான்னு அர்த்தம். ஒரு உண்மையான அன்பு இவனுக்கு கிடைக்கல, இவனால் உணரவே முடியாது. உண்மையான அன்பை இவனால் உணரவே முடியாது. அப்படின்னா இவன் ஒரு ஏமாளி தானே. அதனால தான் எப்போவுமே ஒரு ஆண் தனது மனைவிட்ட உண்மையான அன்பு இருக்கிறது என்பதை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அதற்குத்தான் அப்போது பொருளுக்காக, தன்னிடம் உள்ள பொருளுக்காக, பணத்திற்காக தனது மனைவி தன்னிடம் உண்மையாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிடணும், வீட்டில் உட்கார வைக்காத. அதன் பிறகு அவள் உண்மையாக இருக்கிறாளா, உனது அன்பு அதன் பிறகும் அவளுக்கு தேவையாக இருக்கிறதா, உனக்கு உண்மையாக அதன் பிறகும் உண்மையாக உனக்கு இருக்கிறாளா, அவள் தனது பொருளாதார தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்கிறாள். அது தனக்கு தேவையான பணத்தை, தனக்கு தேவையான உணவினை, தனக்கு தேவையான இருப்பிடத்தை, ஆடைகளை எல்லாத்தையுமே ஒரு கணவனை எதிர்பார்க்காம பூர்த்தி செய்கிற ஒரு நிலையை ஒரு பெண் அடைஞ்சிட்டா. அதன் பிறகும் அந்த மனைவி அடைந்து விட்டாள். அதன் பிறகும் அந்த மனைவி என்பவள் அவனுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாளா அப்படின்னா தான் அது உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை அவன் தேடணும். அதில் அதை மறைஞ்சிருக்கிற நிறைய விஷயங்களை அகற்றி தெளிவாக பார்க்கணும். தன்னுடைய மனைவி தெளிவாக அவன் உணர வேண்டும். தனது மனைவி தன்னிடம் உள்ள பணத்திற்காகவோ, பொருளுக்காக ஆசைப்படாமல் தனது அன்பிற்காக அவள் ஆசைப்படுகிறாள். தனது அன்பிற்கு அவள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் அப்படிங்கிற அந்த உண்மையை அவன் தெரிஞ்சுக்கணும். அதனால் பெண்ணை வேலைக்கு போக சொல்லணும். அதுக்காக தான் வேலைக்கு போக சொல்லணும். சும்மா வீட்டிலே உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவள் எதுக்காக நம்மிடம் உண்மையாக இருக்கா, எதுக்காக நம்மிடம் பாசமாக இருக்கா அப்படிங்கிறதே சரியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அவன் ஏமாந்து போயிடுவான். அதனால் ஒரு ஆண் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏமாந்து போயிடக்கூடாது. உண்மையான அன்பு அவனுக்கு கிடைக்காத அப்போ உண்மையான அன்பு அவனுக்கு கிடைக்கும்போது, உண்மையான அன்பு அவன் தேடும்போது தான் அது பெண்ணிற்கும் மனைவிக்கும் ஒரு சரியான அனுபவமாக இருக்கும்.